அன்பு நண்பர்கள், அருமை தோழர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாதம் என்பதே ஆடி முடிஞ்சு ஆவணி போனால் நல்லா பலமாக வரலாம் அப்படின்ற ஒரு வாசகமே இன்றைக்கி பிரபலமாக இருக்குது இல்லையா? அதுக்கு காரணமே இந்த ஆவணி மாதம் முழுவதுமே அனைத்து நாள்களுமே வழிபாட்டுக்குண்டான நாட்கள் தான். முக்கியமான நாள் ஆவணி முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது. ஆமாம், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக இதை அனுஷ்டானம் பண்ணணும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது பெருமாளினுடைய அனுக்கிரகம். அன்னைக்கு அதிகாலையில் 3 மணியிலிருந்து சூரிய உதயத்திற்குள்ளாக 10 மணி வரைக்கும் கால அவகாசம் இருந்தாலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாக சங்கு சக்கரம் இருக்கக்கூடிய பெருமாள், ஆமாம், அவருடைய கைகளில் சங்கும் சக்கரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு 27 வண்ண மலர்களை கொண்டு 27 முறை அந்த ஆலயத்தை வலம் வரணும் அப்படின்றது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய ஒரு பரிகார விதி. பெரிய ஆலயமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த துவஜஸ்கம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிமரத்தை நீங்கள் 27 முறை சுற்றி வரலாம். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு வண்ண மலர்களை அல்லது ஒரே விதமான வண்ணம் கொண்ட மலர்களை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த பூஜையை நீங்கள் அற்புதமாக முடிக்கலாம். யார் ஒருவர் தொடர்ச்சியாக 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சேவார்த்தி செய்கிறார்களோ அவர்கள் இந்த கலியுகத்திலே ஒரு ராஜகுமாரனைப் போல் வாழ்கிறார்கள். அவர்கள் கடன் தொல்லையிலிருந்து நீங்கப்படுகிறார், நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்கிறது, தொழிலிலே வெற்றி பெறுகிறார்கள். இதையெல்லாம் உணர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் இன்றளவும் நல்ல ஒரு ஸ்தானத்திற்கு வந்தவர்கள் கடைபிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆக இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேரும் இந்த வீடியோ வாயிலாக உங்களுடைய செவி வழிக்கு ஒரு செய்தி வந்தவுடன் நீங்கள் இந்த விதியை கையில் எடுங்க. தொடர்ச்சியாக 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சேவார்த்தி செய்யுங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே சேவார்த்தி பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளையாளுக்கு சொல்லிக் கொடுங்க. மிகப்பெரிய ஒரு அனுக்கிரகம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பரிபாலன பூஜை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாக சதுர்த்தி அப்படின்னு வருது. யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்கள் இருக்கிறதோ அந்த ராகு கேதுக்கள் தான் வாழ்க்கையில் பெருமளவு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, இன்னல்களை அதிகமாக கொடுக்கக்கூடியது. ஆமாம், இந்த பாதிப்பிலிருந்து மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கக்கூடியது, கணவனுடைய ஆயுள் கிரகத்தை கொடுக்கக்கூடியது. இப்படிப்பட்ட விபத்துகளையும் கடன்களையும் இதெல்லாம் கொடுக்கறதுக்காகவே இந்த ராகு கேதுக்கள் கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் தோஷத்திலிருந்து விலகுவதற்காகத்தான் இந்த நாக சதுர்த்தி என்று ஒன்று உருவாகி இருக்கிறது. இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு யாரெல்லாம் நாகாத்தம்மன் நாகர் வழிபாடு பண்ணுறீங்களோ இந்த ராகு கேதுக்கினால் வரக்கூடிய தோஷத்திலிருந்து நீங்கள் விலக்கி அற்புதமான பலாபலன்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வரக்கூடியது இந்த ஆவணி 4 கருட பஞ்சமி அப்படின்னு ஒரு வருது. ஆவணி 6 வாஸ்து நாள் அப்படின்னு வருது. உங்கள் பூமி பூஜை போடுவதற்குண்டான ஸ்தான பலம் இருக்குது அன்னைக்கு. ஆவணி 8 வரலட்சுமி விரதம் இருக்குது. ஆமாம், விரதம் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அதில் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறீங்க, அது இந்த மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாளாக அந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஆவணி மாதம் 12ஆம் நாள் திருவோணம் நட்சத்திரம் வருது. திருவோணம் மிகப்பெரிய ஒரு பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமாக சொல்லப்படுது. அன்னைக்கு பெருமாளினுடைய சேவார்த்தி பண்ணுங்க. ஆவணி 16 சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதத்திலே வரக்கூடிய விசேஷமான ஒன்று. விநாயகரனுடைய அவதார திருநாள் விநாயகரனுடைய சதுர்த்தியாக சொல்லப்படுகிறது. ஆவணி மாதம் 20ஆம் நாள் கோகுலாஷ்டமி வருகிறது. ஆமாம், இந்த ஆவணி மாதத்தில் தான் கண்ணபிரான் பிறந்தார். மகாவிஷ்ணு கண்ணன் அவதரித்த நாள் அஷ்டமி. இந்த 2 விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாது இந்த கேரள மாநிலத்தில் தான் இந்த சூரியன் ஆவணிக்கு வரும் காலம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் புத்தாண்டாக கொண்டாடப்படுறாங்க. ஆமாம், கேரளத்தில் புத்தாண்டாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாதம்
இந்த சிம்ம மாதம், சூரியன் சிம்மத்தில் வரக்கூடிய மாதம், அந்த கேரள மாநிலம். அவங்களாம் சூரிய பஞ்சாங்கத்தை தான், சூரியனை மையமாக கொண்டு தான் பஞ்சாங்க விதிகளை அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு தமிழ் முறைப்படி சித்திரை 1 தான் இங்கே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோகுலாஷ்டமி கண்ணன் அவதரித்த நாள். ஆமாம், இந்த கண்ணபிரானுடைய விஷயமே ரொம்ப 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 விசேஷமான ஒன்று. இந்த அஷ்டமி நவமி அந்த திதிகள் என்ன பண்ணுது அப்படின்னா, யாருமே என்னுடைய திதியில் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டா, என்னை ஒரு துரதிர்ஷ்ட திதியாக தான் நினச்சின்னு இருக்கா அப்படின்னு போயிட்டு பெருமாள்கிட்ட உபகாரம் கேட்குறா. சரி, பெருமாளும் அதுக்கு அசை கொடுத்து, சரி உங்களுடைய திதியில் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் அஷ்டமியில் கண்ணபிரானும் நவமியில் ஸ்ரீ ராமபிரானும் பிறக்கிறாங்க. அதனால் அந்த அஷ்டமி நவமியே துர்சாதனமான நாள் அப்படின்றத காட்டிலும் கண்ணன் அவதரித்த நாள், ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த நாளாக இந்த நாள்கள் இப்படி மாற்றப்பட்டதாக ஒரு வரலாறுமே இருக்குது. அதனால் இந்த ஆவணியில் வரக்கூடிய இந்த கோகுலாஷ்டமியை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பாதம், அந்த கண்ணனை குடும்பத்துக்கு கூட்டுட்டு வாங்க. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் செல்லக்கூடிய இடம் தெரியாமல் செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆவணி மாதமே ஒரு புண்ணிய மாதமாக சொல்லப்படுது. ஆமாம், இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறச்சு அப்படின்னா, 17/8/2024 சனிக்கிழமை தொடங்கி 16/9/2024 திங்கட்கிழமை முடிய ஆக 31 நாட்கள் இந்த ஆவணி மாதம் இருக்கின்றது. இந்த கிரக சஞ்சாரங்கள் ரிஷபத்திலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும், சிம்மத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் எவ்வித மாற்றமில்லாமல் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாங்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. இந்த ஆவணி மாதம் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகிறார். ஆவணி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகிறார். செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும், சுக்கிர பகவான் சிம்மத்தில் இருந்து கன்னிக்கும், சுக்கிரன் கேது இணைவு வருகிறது இந்த மாதத்தில். ஆக இந்த கிரக பெயர்ச்சிகளால் இந்த 12 ராசிகளுக்கும் ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரக பெயர்ச்சிகளால் நம் வாழ்க்கையினுடைய சூழல் மாற்றங்கள் வந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா தினம் தினம் நம்மளை இயக்குவதே இந்த நவ கிரகங்கள் தான். இந்த நவ கிரகத்தினுடைய மாற்றங்கள் தான் நம்முடைய வாழ்நாளினுடைய திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறுமா, நாளைக்கு மாறுமா, இன்னும் எவ்வளவு காலம் இருக்குது அப்படின்றதெல்லாம் கவலைப்படுறதை விட்டு நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாற்றத்தை தேடியே தரும். வாழ்க்கையில் நம்மளுடைய வசந்த காலம் வந்தே தீரும் என்ற நம்பிக்கை முதல்ல நமக்கு முக்கியம். பொறுமை மிக மிக அவசியம். நம்பிக்கையும் பொறுமையும் இருந்துவிட்டால் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொட்டு விடலாம். இதுதான் சூட்சமம். ஆமாம், இதற்கு இந்த கிரக சஞ்சாரங்களோடு நாம் பயணிக்க கற்றுக்கொண்டால் இன்னும் வாழ்க்கை ரொம்ப 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 சந்தோஷமாக மாறிவிடும். சரி, ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா, ஆவணி மாதம் 11ஆம் தேதியெலாம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல. ஆமாம், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே 7க்குரியவன் 2ஆம் இடத்தில் வரும்போது இன்னொருவருடைய தொடர்புகள் ஏற்படுத்தும். அது நண்பர்களாக இருக்கலாம், யாராவது ஒன்றாலும் இருக்கலாம். ஆக மொத்தத்தில் கூடுதல் தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ செவ்வாய் அப்படின்னு வரும்போது கட்டாயம் உங்களுடைய தொழில் சாதன விஷயத்தை விரிவுபடுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தில். அப்போ கணவன் மனைவி அவங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போக போகிறீங்க, இல்லை ரிலேட்டிவ் உங்கள் வீட்டுக்கு வர போகிறாங்க. இதில் ஒரு பாசிட்டிவ் நடக்கும். அப்போ வருமானத்தை பற்றிய பேச்சுக்கள் நடக்கும். அப்போ சொத்து பத்தினுடைய பேச்சுக்கள் நடக்கும். நீண்ட நாட்களாக கொஞ்சம் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டுடில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியினுடைய விவாதங்கள் முடிஞ்சு ரொம்ப க்ளோஸாக இருக்க போகிறீங்க. ஆமாம், செவ்வாய் 2க்கு வந்துட்டார் இல்லை. ராசியாதிபதியான சுக்கிர பகவான் கேதுவோடு சேர்ந்திருக்க. ஏற்கனவே பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். இதில் ராசியாதிபதி போய் சேர்ந்தார் அப்படின்னா
வேலையை தேடி போகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தை தேடி போக போகிறீங்க, உத்தியோகத்துக்காக தன் இருப்பிடத்தை விட்டு ஏதோ ஒரு இடத்த நாடி போகக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக உத்தியோகம் கிடைச்சிடும். பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிற வரைக்குமே ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்துவதில் கொஞ்சம் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்ல தான் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் போய் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கின்னு பல லட்சங்களையும் விஷயங்களையும் பண்ண வேண்டியதில்லை. இருக்கிற தொழிலை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை மட்டும்தான் பார்த்துருப்போம். அற்புதமான அழகான ஆடம்பரமான வீடு உங்களுக்கு இப்போ அமையப் போகிறது. அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன், தாராளமாக வாங்கிக்கலாம். வீட்டில் ஏதாவது நான் இன்வெஸ்ட் பண்ணணும், வீட்டுக்காக இப்போ தான் முத ஒரு பூமியை நான் வாங்கணுன்ற ஒரு பணத்தையே சேமிக்க வைக்கிறேன். கண்டிப்பாக சேமித்து வைங்க. உங்களுடைய தாயார் பேர்லேயோ உங்கள் பேர்லேயோ உங்களோட பிள்ளைகள் பேர்லேயோ போட்டு குடும்ப நிதி அப்படின்ற மாதிரி விஷயத்தை கூட எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல விஷயங்கள்லாம் அமையும். நிறைய பாசிட்டிவ் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. மேக்சிமம் வாஸ்து முறையில் பிளான் கொடுப்பாங்க உங்களுக்கு. நல்ல ஒரு பூமி அமையும் சார். இப்போ போயிட்டு நாங்கள் ஒரு பூமி வாங்குறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான பூமி கரெக்டான பூமி ஈசான்ய மனையாக கிடைக்கும், வடகிழக்கு சார்ந்த ரோடு உள்ள மனையாக கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். ஆமாம், 6ஆம் அதிபதி 5ல் இருக்காரே, அப்போ குலதெய்வம் கோயில் நீங்கள் நல்லபடியாக ஆராய்ச்சி பண்ணணும், குலதெய்வ பூஜை பண்ணணும், குலதெய்வ அனுஷ்டானம் பண்ணணும். இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் பண்ணணும். 5ஆம் இடம் தான் ஒரு ஜாதகத்தில் குலதெய்வம் சொல்கிறார். அந்த 5ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலோ 6ஆம் இடத்துல இருந்தாலோ 12ஆம் இடத்துல இருந்தாலோ குலதெய்வ தோஷம் உண்டு அப்படின்ற விஷயம் இருக்குது. குலதெய்வமே என்னென்னே தெரியாது, மருவி போயிருக்கும். ஒரு இடத்துலேருந்து 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார வச்சுக்கோங்களேன், இந்த குலதெய்வம் ஒரு ஊரில் இருக்க இவங்களால் போக முடியாது. அங்கேருந்து ஒரு புடிமண் எடுத்துகிட்டு வந்து இவங்க வசதிக்காக என்ன பண்ணுவோம், அந்த ஊர்லேயே ஒரு இடத்த குலதெய்வத்தை உருவாக்கி அங்கே போக முடியல, நான் இங்கே தான் குலதெய்வத்தை படைக்கிறேன்னு சொல்லிட்டு படைச்சிட்டு இருப்பாள். 3ஆம் இடம் தான் கை, 5ஆம் இடம்னா குலதெய்வம். இப்போ கையால் புடிமண் எடுத்து வந்து பிடிச்சிக்குவா. 5ஆம் அதிபதி 12ல் இருந்தால் வெளிநாட்டுக்கு போடுவா, குலதெய்வத்துக்கு போகவே முடியாது. 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் மதம் மாறிட்டு இருப்பா. ஆமாம், யாரோ ஒருத்தவங்க குலதெய்வத்தை தெரியாமலே போயிடும். குலதெய்வ தோஷம் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகத்தில் என்ன மைனஸ் தோஷம் இருக்குன்னா என்ன பண்ணணும், நிவர்த்தி பண்ணணும். அதுக்குண்டான பரிகார பூஜைகள் நம்ம எடுத்து செய்யணும். இதெல்லாம் ஜோதிடங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய விதிகள், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ 5ஆம் அதிபதி கேதுவோடு சேர்ந்துருக்கிறச்சே 6ஆம் அதிபதி 5ல் இருக்கா அப்படின்ற சூட்சம் வரும்போது உத்தியோகத்தை தேடி போக போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆமாம், இன்னொருவருடைய தொடர்பு, வாடிக்கையாளர்கள் இப்போது உங்களுக்கு வருவார்கள். ஏன்னா தொழிலில் வாடிக்கையாளர்கள் நிறைய வந்தால் தானே சார் வியாபாரம் நடக்கும். ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, கடையை மட்டும் வச்சுட்டு யாரும் வரலன்னா எப்படி வியாபாரம் வரும்? ஆவணி மாதத்திலே உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். அஷ்டமாதிபதி தான் விதை அப்படின்ற பேர். அஷ்டமாதிபதி ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடம் தான் விதை. நாம் விதைக்கக்கூடிய விதை விருட்சமாக வருகிறதா அல்லது வளர முடியாமல் இருக்கலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு என்ன இடம் பார்க்கணும் அப்படின்னா 8ஆம் இடத்தை பார்க்கணும். அப்போ அஷ்டமாதிபதி செவ்வாயோடு இருந்து இப்போது செவ்வாய் பயிற்சியாகி அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கிற வரைக்குமே ஏதாவது ஒரு அலிகேஷன் உங்கள் மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் கவனம் வேணும், எதுலேயும் மாட்டாமல் போகிறது நல்லது. ஒரு போலீஸ் இருக்கா, டிராஃபிக் போலீஸ் இருக்கா, தெரிஞ்சே போய் நம்ம வண்டி நிறுத்த முடியும். இந்த காலகட்டம்லாம் அப்படிலாம் போகக்கூடாது. நம்ம நேரம் அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கார், நேரடியாக போய் இப்போ எல்லாம் இருந்தாலும் நம்ம ஃபைன் கட்டி தான் போக சொல்லுவார். நம்ம நேரம் அப்படி இருக்குது. அப்போ அலிகேஷன் வராமல் பார்த்துக்கிறது சிறப்பு. ஏற்கனவே இருக்கக்கூடிய இடம் உடல் சோர்வு இருக்குது, ஜீரண கோளாறு இருக்குது, உடல் வயிறு ரோகம் இருக்குது, குடல் இறக்கம் இருக்குது, இப்படின்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலான மருத்துவத்தை எடுத்துக்கணும். நல்லா ஆரோக்கியமாக உடம்பை பார்த்துக்கணும். என்னென்ன டாக்டர் கொடுக்கக்கூடிய ஆலோசனையும் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். மணப்பெண் தேடி வரும் மன வாழ்க்கை இப்பொழுது வெளிச்சமாக இருக்குது சார். 7th place இஸ் 2வது 7-2 சம்மந்தப்படுறது. இதில் 5ல் சூரியன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் வேறு வந்துட்டார். காதல் கிரகம் கேது பகவான் தான். கேது புதன் இதெல்லாம் சேர்ந்துட்டாலே காதல். அதில் சுக்கிரன் வேறு சேர்ந்துட்டார் அப்படின்னா அதீத காதல் அப்படின்னு பேர். அப்போ காதல் கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகுது. கண்டிப்பாக காதல் திருமணம் நடக்கும். இப்போது நடக்கக்கூடிய திருமணங்கள் ரிஷப ராசிக்கு தெரிஞ்ச நபர், அறிந்த நபர்
புரிந்த நபராக இருப்பார். ஏற்கனவே ஃப்ரெண்டாக இருந்து டக்குன்னு மனைவியாக மாறுவார். இதெல்லாம் நடக்கும். இப்போ உறவு முறைகளில் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பாக்கியாதிபதி கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது தொழில்களினுடைய சரிவிகிதமாக பயணிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் எடுத்துக்கணும். இந்த காலகட்டலாம் போயிட்டு அதிகமான ஒரு தொழிலில் முதலீடுலாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேணாம். இருக்கிற தொழிலை எப்படி கொண்டு போகிறது, இன்னும் அதிக உழைப்புகளை கொடுத்து நம்மளுடைய வருமானங்களை எப்படி ஈட்டுறது, கொஞ்சம் காலம் ஒரு 2-3 மந்த் பொறுங்க. வக்கர நிவர்த்தி ஆன உடனே தொழிலை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிற வரைக்கும் ஷார்ட் ரூட் எல்லாம் வரும் சார். உங்களுக்கு இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாம் தொடர்பு வரும். ஆமாம், 1ஆம் நம்பர் பிஸ்னஸ், 2ஆம் நம்பர் பிஸ்னஸ், இதெல்லாம் யாராவது ஒருத்தவங்க வருவான், நம்ம பக்கத்தில் உட்காந்து பேசின்னு இருப்பான். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், ஆசை வரும், என்ன பிஸ்னஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நாம் ஏற்கனவே ஏதாவது ஒரு ரூபத்தில் வெற்றி பெற முடியுமா, சரி சீக்கிரமாக முன்னேற முடியுமா அப்படின்ற இந்த மனம் ஆசைப்படுவதற்குண்டான விஷயம் தானே. அதுக்கு அளவுலாம் கிடையாது, எல்லையெல்லாம் கிடையாது இல்லையா. அதனால் அந்த விஷயங்கள்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் போகக்கூடாது. கண்டிப்பாக டாஸ்மாக் நடத்தினா யோகம் சார். டாஸ்மாக் நடத்துகிறவங்க, இந்த பார் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இப்போலாம் மிகப்பெரிய அளவில் வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இந்த ரிஷப ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிற வரைக்கும் மது இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நிறைய வருமானம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இந்த ரிஷப ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் பிள்ளைகள் கொஞ்சம் செலவு வைப்பாங்க. அதாவது அவங்க வளர்ச்சிக்கு உண்டான செலவு தானே, அதை பற்றி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இன்றைய செலவு நாளைக்கு உங்களுக்கு சேமிப்பு தான் அப்படின்ற மாதிரி தான். இன்றைய சேமிப்பு நாளைக்கு செலவு. ஏதோ ஒரு 2 விஷயத்தில் ஒன்று தான் நடக்கணும். இப்போ பிள்ளைகளுக்காக சிறு சிறு செலவுகள் செய்ய நேரிடும். அது அவங்க உத்தியோகத்துக்காக இருந்தால் சந்தோஷம் தானே. ஓகே, சுக்கிரன் கேதுவனுடைய இணைவு உங்களுடைய பேராசையில் ஜஸ்டிஃபைட் ஒரு ரிமார்க் ஒன்று வரும். அந்த ஆசையை அளவோடு இருந்தால் இப்போது நீங்கள் அளவாக பயணிக்கலாம். ஆமாம், பேராசை என்பது வேண்டியதில்லை. இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஏற்கனவே வண்டி இருக்குது, இன்னொரு வண்டி வாங்க போகிறேன், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேணாமே, அதெல்லாம் நெக்ஸ்ட் பிளான் பண்ணிக்கலாம். ஆமாம், எது எது சரியோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஆக மொத்தத்தில் ரிஷப ராசிக்கு சுயமரியாதை மேலோங்கும், மதிப்பு கிடைக்கும் சார் உங்களுக்கு. ஆமாம், அந்தஸ்து கிடைக்கும். நீண்ட நாளாக நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, ஒரு 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 மதிப்பே கொடுக்க மாட்டா, எனக்கு என்னை யாருமே கவனிக்க மாட்டா அப்படின்றதெல்லாம் அந்த பேச்சுக்கெலாம் இடம் கிடையாது. இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய சுயமரியாதை, கௌரவம், எல்லா அந்தஸ்து எல்லாமே உண்டாகும். தாயாரினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். தாய் மேல் ரொம்ப ரொம்ப அனுக்கிரகம் கிடைக்கும் சார். ஆமாம், ஒரு ஜாதகம் 4ஆம் இடம் பலம் பெற்றாலே அவனுக்கு வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே உண்டு இல்லையா. இப்போ 4ஆம் இடத்துல சூரியன் வரார். கண்டிப்பாக அரசு உதவியோடு வாகனம் வச்சுன்னு இருக்கா. இந்த விஐபி லிஸ்ட்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், அரசு வாகனங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க பாருங்களா. பெரிய பெரிய விஐபி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு பெரிய அரசாங்கமே பெரிய உத்தியோகத்தை இன்னும் கொஞ்சம் ஏற்றுக் கொடுக்கும். இல்லை ஏற்கனவே பதவியில் இருந்த பதவி இன்னொரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கும். இந்த ரிஷப ராசி எல்லாமே இந்த மாதம் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது ஒன்றும் பெரிய பாதிப்புகள்லாம் கொடுக்கல. உங்கள் வருமானத்துக்கெலாம் தடையெல்லாம் இல்லை. வருமானம்லாம் சரிவிகிதமாக இந்த மாதத்தில் இன்கம் கிடைக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம், திருமண யோகம் உண்டு சொல்லிட்டேன். 2வது திருமணத்துக்காக இயங்கி இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் இருக்கிறாரு. மதம் மாறிய, இனம் மாறிய, எந்த கேஸ்ட் வேணாலும் இருக்கலாங்க. எனி கேஸ்டட். நான் சமுதாயத்தை பார்க்கல. ஆமாம், எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சா போதும், எனக்கு நல்ல கணவன் கிடைச்சா போதும். ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு, எனக்கு ஒரு சைல்டு இருக்கான், என்னையும் என்னுடைய குழந்தையும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல கணவன் வேணும், நல்ல மனைவி வேணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த 11ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும், ராசியில் குரு இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் அமைகிறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்குது. நீங்கள் இந்த நேரத்தில் பிராப்தம் பண்ணிக்கோங்க, பகவானை வேண்டிக்கோங்க. மேலும் இந்த மாதத்தில் ரிஷபராசி என்பர்கள் நற்பலனை எடுப்பதற்காக பிரசன்ன வெங்கடேச பெருமாள், இது பிரகாரத்தில் கூட வச்சுருப்பா. ஒரு ஆலயத்தில் அந்த தனி பிரகாரம் வச்சுருக்கா இல்லையா, அந்த மாதிரி பிரகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாளினுடைய திரு உருவம் எங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் சேவார்த்தி பண்ணிக்கோங்க. குறிப்பாக குணசீலத்தில் இருக்குது இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள். முடிஞ்சால் போயிட்டு இந்த ஆவணி மாதத்தில் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள் பரிவாரம் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய ஒரு அனுகூலம் உங்களுடைய வாழ்நாளில் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கார். எடுத்துக்குங்க. வாழ்க வாழ்க வாழ்க.
ஒவ்வொரு மாதத்தினுடைய தமிழ் பலனும் மாத கிரகங்கள் ஆகிய சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 ராசிக்கும் உண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி, அதை பற்றி இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் முழு பலன்களை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் உங்களுடைய சுய ஜாதக பலன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்கள், வெற்றியை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்கள் ஜாதகத்தினுடைய ஏற்றங்களையும் வெற்றிகளையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு செல்லுங்கள். வாழ்க 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 வாழ்க. சர்வம்